அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வந்திருக்கோம். சோ இந்த கோவிலை பத்தி நாங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனா இந்த கோவிலுக்கு ரொம்பவும் நெருக்கமான ரொம்ப வருஷமா இங்க இருக்க ஒரு பெரியவர்கிட்ட இந்த கோவிலை பத்தி கேட்டா சரியா இருக்கும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க. இந்த கோவிலுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? இந்த கோயில் புண்ணிய நகரங்கள் 7ல் இது ஒரு முக்கியமான காஞ்சிபுரம் கஷேத்திரம். இது அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேச பெருமான் திருக்கோயில்னு இந்த கோயிலுக்கு பேரு. இது காலத்தால் முற்பட்டது. இது சரியான ஆராய்ச்சியாளர்களும் சரியான நமக்கு முடிவு தெரியல எப்ப கட்டினது என்னன்னு. இந்த கோயில்ல பிரம்மனும் சரஸ்வதியை வழிபட்டு பேர் பெற்றாங்க. இந்த கோயிலுடைய தலவிருட்சம் முருக்கடி. முருக்கடியின் கீழே தான் பிரம்மனும் சரஸ்வதியும் வழிபட்டாங்க. இந்த கோயில்ல 5 பேர் பூஜை பண்ணிருக்காங்க. அதாவது ஐயனார், விநாயகர், துர்க்கை, பைரவர், சூரியன் ஆக 5 பேர் பூஜை பண்ணதுல அதுல ஒரு சிறப்பு அபிஷேகம் அந்த சூரியன் வழிபட்டது. ஞாயிறு என்றால் சூரியன். அதனால சூரியன் வழிபட்டதுனால இந்த கோயில் ஞாயிற்றுக்கிழமை கோயில் வழங்குது. மண்ட விளக்கு எடுத்து ஞாயிற்றுக்கிழமையில வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமையில இங்க கடை வீதிகள் மற்ற போக்குவரத்து ரொம்ப ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள். இந்த கோயில் தனி. இஷ்ட சித்தீஸ்வரர் கோயில் தனி. பிற்காலத்தில் சேர்மன் சாமிநாத முதலியார்னு ஒருவர் இருந்தாருங்க. அவர்களுடைய காலத்தில் தான் சுற்றுமதில் வேயப்பட்டு இந்த கோயிலும் அந்த கோயிலும் இணைக்கப்பட்டது. அந்த இஷ்டசத்தீஸ்வரர் கோயிலுடைய குளம் தான் இந்த குளம். இங்கே 63 நாயன்மார்களுக்கும் அந்தந்த நட்சத்திரங்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றவங்களை கொண்டு செய்கிறோம். இங்கே அமாவாசை திங்கட்கிழமை அமாவாசை வரும்பொழுது இந்த அரச மரத்துக்கு இருக்கிற நாகத்துக்கு எல்லாரும் சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை வளர்பிறை பிரதோஷம் நம்ம கோயில்ல சிறப்பா நடக்குது. இங்க இந்த கோயில்ல முக்கியமா அங்க பங்குனி உத்திரம் இங்க சித்திரை உத்திர பெருவிழா. உத்திரத்துல சித்திரை மாசம் கொடியேறி 5ஆம் நாள் உத்தரம். உத்தரத்தன்னைக்கு அம்பாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும். தமிழ் வருட பருப்பு விசேஷம். அதுக்கடுத்தால 4 குரு பூஜையும் ஒன்னொன்றுக்கு நடத்துறோம். விநாயகர் சதுர்த்தி அப்போ இங்க பெரிய லட்ச தீபம்னு நம்ம நடத்துறோம். அதுக்கடுத்தாப்புல விஷ்ணு துர்க்கை அதுக்கு நவராத்திரி வழிபாடு சிறப்பா நடக்குதுங்க. அடுத்து ஐப்பசி மாசத்துல அன்னாபிஷேகம். அது மாசி மாசம் தவன உற்சவம். அது மார்கழி திருவாதிரை சிதம்பரத்தில் நடக்கிற மாதிரி ஏறத்தாழ இரவு 10-10:30 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்குங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அபிஷேகம் ஆகும். விடியற்கால சுவாமி காட்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுடைய ஞாபக சக்தி பயங்கரமா வியக்க வைக்குது. எப்படி இவ்வளவு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க? அதுவும் இங்க இருந்து பார்த்தே அப்படியே கண்ணாடி போடாமே படிச்சுட்டு இருக்கீங்களே, சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். நன்றி. எங்க வீட்டு ஸ்பெஷல்ல இன்னைக்கும் உங்களுக்காக ஒரு ரெசிபி சமைச்சு கொடுக்கறதுக்காக அக்காவும் நானும் வந்திருக்கோம். ஸோ என்ன சமைக்க போறாங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம். வணக்கம். என்ன வணக்கம். என்ன வணக்கத்துக்கு போய் இப்படி எங்கெங்கயோ பாக்குறீங்க? வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பேருக்கா? குமுதா. குமுதாக்கா, என்ன சமைக்க போறீங்க? கேரட் அப்பம் செய்ய போறேன். கேரட் அப்பம் செய்ய போறீங்களா? ஓகே. சோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோமா? எண்ணெய், சர்க்கரை, உப்பு, கேரட், ரவை, ஏலக்காய், சோடா மாவு, தேங்காய், மைதா மாவு. ஓகே. இதை வச்சுதான் பண்ண போறோம். எப்படி பண்ணுவீங்க இது சொல்லி காமிங்களா? இதுக்கு தேவையான பொருட்களை முதல்ல சொல்லிடலாம். அதான் சொல்லிட்டீங்களே, இப்போ எப்படி பண்ணுவீங்கன்றத சொல்லி காமிங்க. ரவை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். ரவையோட தேங்காய் துருவல், சர்க்கரை, மைதா, கேரட் துருவல், உப்பு, ஏலக்காய் பொடி, தேவையான அளவு கொஞ்சோண்டு சோடா மாவு. நைஸா இன்கிரிடியன்ஸ் சொல்லிட்டீங்க. சரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும்? இதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா கலந்து வானில எண்ணெயை ஊற்றி அதை பக்குவமா எடுத்து அதில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சாப்பிடணும். பக்குவமான என்ன பக்குவமா எடுப்பீங்க? சரி, அது பாப்பா எப்படி செய்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ ஏன்னா போட்டு எப்படி போட்டாலும் காந்து போயிடும், இல்லை வெந்தது வேகமாகவும் வரும். ஆனால் அதை நம்ம பார்த்து எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு எடுத்து அதை சாப்பிடணும். உஷாரா எடுக்கணும். நேர்த்தியான ஒரு கைமுறை, அது என்ன சொல்றது? சரி, நேர்த்தியா எடுக்கணும், உஷாரா எடுக்கணும், அவ்வளவுதான் விஷயம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் முதல்ல
வானலை இது கேஸ் பத்த வச்சு அது மேல வானலை வைக்கணும். கேஸ பத்த வைக்க போறீங்களா? கேஸ பத்த வச்சா வெடிச்சிருமே. அடுப்ப பத்த வைக்கணும். அப்ப மிக்ஸ்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமா? சரி, அடுப்பு அப்போ ஃபர்ஸ்ட் பத்த வச்சிடுவோம். பத்த வச்சு வானலை வச்சு எண்ணெயை ஊத்தி சிம்ல வச்சிர வேண்டியதுதான். அப்படி சொல்றீங்க நீங்க? அந்த மாதிரி ஒரு ஐடியாக்கு வரீங்க நீங்க. வெரி குட். சிம்ல வச்சிருங்க. எண்ணெய் ஊத்துற போறீங்களா? இந்தாங்கக்கா. குமுதா அக்கா, அழகான தமிழ் பேர்ல. போதும் போ. என்ன எவ்வளவு எண்ணெய் ஊத்திட்டீங்க? இருக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. டீப் ஃப்ரை தானே? தப்பு இல்ல இருக்கு. அவங்க வீட்ல நிறைய எண்ணெய் இருக்கு. யாருக்கா வேணா கூட கொரியர் சொன்னீங்கன்னா அட்ரஸ் சொன்னீங்கன்னா அனுப்பிச்சு விடுவாங்க கொரியர்ல. மீதி போன எண்ணெய் ஒண்ணும் செய்ய போறதில்ல, அடுத்த பலகாரம் செய்துக்க போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். எவ்வளவு எண்ணெய் ஊத்துனா டீப் ஃப்ரை தானே? சரி, கொஞ்சமான எண்ணெய் ஊத்துனா அடியில பிடிச்சிக்கும். அப்படி சொல்றீங்களா? சரி, முதல்ல டப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை நீங்க என்ன கேட்காம இந்த பக்கம் கைய விட்டீங்கன்னா இந்த தடவைல இருந்து ரூலை மாத்துறேன். உங்க ஊர்ல எத்தனை அழகான பொண்ணுங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும். சரியா? எல்லாருக்கிட்டே சொல்லணும், இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், இவன் வந்து ரொம்ப தங்கமான பையன் அப்படி சொல்லணும். சரிங்களா? அதுதான் சொல்றேன், நீங்க எதுவுமே எடுக்க கூடாது இங்க இருந்து. சரிங்களா? எடுத்தீங்கன்னா இதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஓகே, பவுல். அடுத்து என்ன வேணும்? தண்ணி எடுத்து பக்கத்துல வைங்க. என்ன கவிதையை யோசிக்கிறீங்க? கவிதை யோசிக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்களே. ஊத்தவாதுல முதல்ல இது போடுங்க, ரவை போடுங்க. அப்புறம் எதுக்கு பின்ன தண்ணி எடுக்க சொன்னீங்க? இல்ல, ரவைய போடுங்க. ரவைய போடணும். இதான ரவை? ஊற வச்ச ரவை. அது ஊற வச்ச ரவை. எவ்வளவு நேரம் ஊற வச்சது? அரை மணி நேரம் ஊற வைத்தது. அரை மணி நேரம் ஊற வச்ச ரவை. ஊற வைத்த ரவை அப்படியே கொட்டுறோம் எல்லாத்தையும். ஊற வச்சதுனால அப்படியே அது மாவு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அடுத்து சர்க்கரை போட்டு. இந்தாங்க சர்க்கரை. நீங்க போட மாட்டீங்களா? நான் எடுத்து தான் கொடுப்பேன். போடுங்க. நைஸா எல்லா வேலையும் எண்ணெய் வாங்கலாம்னு பாக்குறீங்களா? இப்படிதான் உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நைஸா எங்க போங்க காய்கறி வாங்கினாங்க, எங்க அப்படியே காய்கறி எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. அதனால வந்து நான் மாட்டேன். இன்னைக்கு தம்பி வந்து மாட்டிட்டேன். ஹஸ்பண்ட் வேலை செய்யலன்றதுனால தம்பி வேலை வாங்குறது. அடுத்து தேங்காய் துருவல் எடுங்க. இந்தாங்க தேங்காய். அவர் உஷாரா தான் இருப்பார் போல் இருக்கு. உங்ககிட்ட ஒரு வேலை செய்யறேன் குடும்பம் அப்படின்னா எல்லா வேலையும் நீங்க செய்ய சொல்றீங்க போல் இருக்கு. அவரே நைஸா. எப்பக்கா கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 20 வருஷம் ஆகுது. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அடுத்து கேரட் துருவல் எடுங்க. இந்தாங்க. சோ எங்க கல்யாணம் ஆச்சு? உத்தரமேரூர்லயே ஆச்சு. சரி, இதெல்லாம் போட்டு பேசுவோமா? பதட்டமா இருக்குல்ல? ஆமா ஆமா. சரி, அரை கப் தேங்காய் துருவல், அரை கப் கேரட் துருவல், அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இது தேவையான அளவு ஒரு சிட்டிகை. ஒரு சிட்டிகை இல்ல, இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும். சரி சரி. ஓகே, அடுத்து சால்ட். ஓகே, சால்ட் வந்து கொஞ்சம் டேஸ்ட்காக. அடுத்துக்கா இது சோடா மாவு. சோடா மாவு இதானே? இதுவா? ஓகே. சரி, இது முன்னாடி செஞ்சிருக்கீங்களா? அத இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றீங்களா? ஆமா. என்ன இதுதான் டெஸ்டிங்கா? யார் பெத்த புள்ளையோ தானே? சாப்பிட்டு என்ன ஆனா என்ன? ஒண்ணும் ஆகாது. அப்படியா? மகரிஷி மேல பாரத்தை போட்டலாம். ஒண்ணும் ஆகாது. மகரிஷி காப்பாத்துங்க. அடுத்து மைதா மாவு விடுங்க. யார் அவர் மகரிஷி? பை தி வே, வாழ்க வளமுடன் வேதாத்ரி மகரிஷி. ஓ, அந்த யோகா எல்லாம் கூட யோகா துணை பேராசிரியர். நீங்க என்ன கேட்காம கொள்ளாமலாம் இங்க எல்லாம் சாரி சாரி. அப்படியே பேசிக்கணுமா? இப்ப நான் பேசிட்டுமா? பேசிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கிட்டு. ஓகே. சோ தண்ணி வந்து இப்ப நம்ம முதல்ல ஊத்த கூடாது. ஏன்னா இதுல எல்லாம் அரைச்சது ஊர்னதெல்லாம். ஆமா, ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அதனால அதுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊத்தணும். ஓகே. சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசஞ்சதெல்லாம் இல்ல. இன்னைக்கு நீங்க இந்த யோகா மகரிஷி அதெல்லாம் சொல்லி நீ ஏமாத்தி நைஸா பேச வச்சிட்டீங்க. நான் பேச வைக்கல, அவரு செய்ய வர்றாரு வேலை. ஓ, அப்படியா? ஆமா ஆமா. ஏன் சார்பா இப்ப அவர்தான் எல்லா வேலையும் வாங்குறாரு. எல்லா வேலையும் வாங்குறாரு. ஏன் அவர் அந்த மாதிரி பண்றாரு? நீங்களும் செய்யணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக. ஆமா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தண்ணி ஊத்தலாமா? கொஞ்சம் ஊத்தலாம். நாங்க நீங்களே ஊத்துங்களா? எவ்வளவு தேவைன்னு பாருங்க. நான் கை வைக்கலாமா? வைங்க வைங்க, நீங்க கூட பேசலாம். பேசிட்டீங்களா? நைஸா உங்களுடைய இது தொலைச்சிட்டேன் நானு. சரி, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லையா? ரொம்ப நல்லா அக்கா இருக்கீங்களே. சரி, இப்போ என்ன பண்ணோம்? இப்போ எண்ணெய் கஞ்சிச்சான்னு பார்த்துட்டு எடுத்து போடணும். விரல விரல விடக்கூடாது. நம்ம பெசிஞ்சு வச்சிருக்கிற மாவை எடுத்து போடணும் முதல்ல. ஆமா, எண்ணெய் காஞ்சிச்சான்றதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா காயல. ஆமா, அதனால நீங்க ஹை ஃப்ளேம்ல வைக்கணும் இல்லையா? சோ காத்தெல்லாம் அடிக்குது, மொட்டை மாடியில நின்னு சமைக்க வைக்கிறீங்க, அதனால காத்தெல்லாம் அடிக்கும். சோ அதனால எண்ணெய் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் காயும். அடுப்பு வந்து அவை பாய்ஞ்சிட்டு இருக்கும். சரி, அதுக்கு நடுவுல உங்ககிட்ட உங்களுடைய குடும்பத்தை பத்தி நான் பேசவே இல்லையே. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க, உங்களுடைய கணவரை பத்தி சொல்லுங்க.
என் கணவர் பெயர் வந்து தட்சிணாமூர்த்தி. அவர் வந்து காஞ்சிபுரத்துல தாலுகா ஆபீஸ்ல பத்திரம் எழுதுறாரு. எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு பேரு நிவேதா, அவ BE முடிச்சிட்டா. வெரி குட். இப்ப வேலைக்கு பாத்துன்னு இருக்காங்க, ஜாப் தேடின்னு இருக்காங்க. சீக்கிரமா கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு மகரிஷி கிட்ட நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்து போட்டுன்னு இருக்கோம் நாங்களே டெய்லி. அடுத்து 2வது பொண்ணு, அவளும் BCA படிக்கிறா சங்கரா காலேஜ்ல காஞ்சிபுரத்திலேயே. அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர். பையன் ஒருத்தர் இருக்கான் கோகுல கிருஷ்ணன். அவன் வந்து பாரதிதாசன்ல காஞ்சிபுரத்துல ஓரிகையில இருக்கு. ஓரிகை அது ஒரு ஊரு. சரி, உத்தரமேரூர் போற வழியில இருக்கு. அங்க படிச்சுட்டு இருக்கான். 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ஓகே, அவர்தான் கடைசி பையன் இல்லையா? சோ பையனோட நிறுத்திட்டீங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஃபேமிலி ஆயிருச்சு உங்களுக்கு. சோ நீங்க சுத்த தமிழ் நல்லா பேசுறீங்கல்ல, ட்ரை பண்றீங்க. என் கணவர் பெயர் தட்சிணாமூர்த்தி, அவர் காஞ்சிபுரத்தில் பத்திரம் எழுதி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு இப்ப மன்றத்துல அந்த மாதிரி பேசி வீட்ல பேசுறது அந்த மாதிரி தமிழ்லயே சுத்த தமிழ்ல பேசுவோமா? சுத்த தமிழ்ல பேசுவோமா? சரி, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்பொழுது கேரட் அப்பம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள்? கேரட் அப்பம் செய்து கொண்டிருக்கிறோம். எண்ணெய் காய்ந்து விட்டதா என்று பாருங்கள். காய்ந்து விட்டது. என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போ இது தயார் செய்து வச்சவா? தயார் செய்து வைத்திருக்கிறோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த தயார் செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா அப்படி சொல்லணும். சொல்லுங்க. தயார் செய்து வைத்திருக்கிறோம் அல்லவா, அதை எடுத்து இப்ப வானிலையில் போட வேண்டும். எண்ணெயில் போடுங்கள். இது நன்றாக பொரிந்து வந்தவுடன் நான் இதை சுவைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு ரீகேப். இதுதான் சுத்த தமிழ் ரீகேப். கேரட் அப்பம் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊத்திக்கோங்க. பவுல்ல ஏற்கனவே ஊற வச்ச ரவையை போட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், கேரட், ஏலக்காய் தூள், உப்பு, சோடா மாவு, மைதா மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இதை பொரிச்சு எடுத்தா கேரட் அப்பம் ரெடி. கேரட் அப்பம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டு பாருங்க, நீங்க டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பார்க்கலாம். சரி, ஓகே. சோ அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சில விஷயங்கள் சொல்லுங்க. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கீங்க, சிரிச்சினே இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? என்ன பண்றீங்க நீங்க? அந்த சீக்ரெட் அது என்ன? இயற்கை, அவ்வளவுதான். இயற்கை. இது என்ன சொல்றது? நான் சிரிச்சினே தான் இருப்பேன். யாராவது இல்லக்கா, அவங்களுடைய முகமே வந்து ஒரு சிரித்த முகமா, தெய்வீகமான ஒரு முகமா இருக்கே, அதுக்கு காரணம் என்ன? தெரியலப்பா, சொல்றது எதுவும் இல்ல. அது வந்து இயற்கையா நான் குழந்தையா இருந்தப்பத்துல இருந்து அப்படிதானா? எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. சரி, சாப்பிடலாமா? சாப்பிடுங்க. ஓகே. இது வந்து ஒரு இனிப்பு வகை இல்லையா? ஆமா. ஐயோ, சுத்த தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு மறந்துட்டோமே. இதை நான் உண்ணலாமா? உண்ணலாம். தாராளமாக உண்ணலாம். இது எப்படி வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்க தான் சொல்லணும். நாங்க சுத்த தமிழ். சொல்லுங்க. தாங்கள் தான் கூற வேண்டும் இது எப்படி வந்திருக்கிறது என்று. நீங்களே கூறுங்க. சரி, விடுங்க. எப்படி பேசுறீங்களா பேசுங்க. என்ன வெச்சு காமெடி எதுவும் பண்ணலையே. ஃபுல்லா காமெடி பண்ணிருக்கோம். அக்கா வெச்சு ஃபுல்லா காமெடி தான் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றிக்கா, நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இந்த கஜிரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்னு சாப்பிட்டிருக்கேன். டீ கடையில எல்லாம் கூட நிறைய விற்பாங்க. சோ அது வந்து இனிப்பா இருக்காது, வேற டேஸ்ட்ல இருக்கும். இது வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கு. ஆமா, ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல, பேசினதுல. நீங்க வந்து நிறைய ஆன்மீக பற்றுடையவங்க அப்படின்னு தோணுது இல்ல? தமிழ்ல அவர் சுத்த தமிழ்லாம் பேச ட்ரை பண்ணீங்க. நல்ல விஷயம், அது தொடருங்க அப்படியே. ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுடைய செஃப் ஸ்பெஷல் இல்லையா? செஃப் என்ன பண்ணியிருக்காருன்னா, நீ நிறைய பிரெட், ஜாம், ஆப்பிள்லாம் வச்சிருக்கீங்க. எதுக்கு செஃப்? சாப்பிடுறேன். அப்படி சாப்பிட மாட்டோம், செஞ்சு சாப்பிட போறோம். வாவ், குட் ஆன்சர். என்ன பண்ண போறீங்க? எப்படி பண்ண போறீங்க? டிஷ் பேர் சொல்லிடுறேன். ஸோ டிஷ் பேர் வந்து ஃப்ரூட் ரைஃபிள். ஆமா, சுட்டலாமா? டமால்னு சுட்டலாம் நம்ம. ஸோ பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க சொன்ன ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதில் ஆப்பிள், பைனாப்பிள், பனானா யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போறோம். சரி, அந்த சாஸ்ல என்ன பண்ண போறோம்னா மேல லேயர் மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டு சாப்பிட போறோம். ஓகே. ஸோ ஃப்ரூட் ரைஃபிள் செய்யறதுக்கான ப்ராசஸ் வந்து இதுதான் இல்லையா? ஸோ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? தேவையான பொருள் சொல்லிடலாம். ஆமா செஃப், மறந்தே போயிட்டோம் பாத்தீங்களா? தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்துருமா? பைனாப்பிள், ஆப்பிள், திராட்சை பழம், வாழைப்பழம், ஜாம், ஏலக்காய் தூள், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர், பிரெட், பால். ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸோ என்ன பண்ணலாம், சாஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சாஸ் வேற ரெடி பண்ண போறோம். சாஸுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா பால், அதுக்குள்ள பாலை ஏற்கனவே சூடு பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். சரி, பால், அதுக்குள்ள கொஞ்சம் சர்க்கரை, பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகே, பால், சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 போட்டா ஒரு சாஸ் அது ரெடி. நான் சொல்றேன். ஸோ இந்த பாலோட அளவு பாத்தீங்கன்னா 250 மில்லி. சரி, 250 மில்லி பால் என்ன பண்றோம்னா அப்படி இந்த செட்டில் ஊத்துறோம். ஓகே. சரி, நல்லா அது சூடாகணும். சரி,
இது சூடான அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு இதுல சேர்க்கிறோம். நம்ம 10 கிராம்ஸ் தான். 10 கிராம் சேர்க்கணும். எக்ஸாக்டா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 250 ml மில்லி பாலுக்கு வெறும் 10 கிராம்ஸ் கார்ன்ஃபிளவர் மாவு நீங்க இதுல சேர்க்கணும். சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு சர்க்கரை எவ்வளவு சேர்க்கணும்? சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 to 40 கிராம் சேர்த்துக்கலாம். சோ பால் வந்து இன்னும் எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? லைட்டா சூடாயிட்டு இருக்குல்ல சீனி. சோ இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா சூடாகட்டும். பிரெட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இந்த பிரெட் தான் என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலி இந்த பிரெட்டுக்கு பதிலா நம்ம வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச்னு சொல்லி கடையில் கிடைக்கும். அதாவது பேக்கரியில வந்து ஸ்பாஞ்ச் கேக்னு சொல்லி கிடைக்கும். ஓகே. அந்த டீ பன்லாம் சொல்லுவாங்களா, டீ கேக். ஆமா ஆமா. சோ அத என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு அதோட நம்ம லேயரா வச்சு கூட பண்ணலாம். சோ அந்த பால் இப்ப சூடாக ஆரம்பிச்சிட்டு இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்னா கார்ன்ஃபிளவர் ஸோ 10 கிராம்ஸ்ங்கிறது வந்து ஒரு டீஸ்பூனா? ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு என்ன பண்ணலாம்னா அப்படி கலக்கி விடுங்க. ஏன்னா திட்டா வராமல் என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இப்போ கார்ன்ஃபிளவர் மாவு இல்லைனா கூட என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லி கடையிலாம் விற்குது. ஸோ அந்த கஸ்டர்ட் பவுடர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓ இது இல்லாட்டி அது. ஆமாம். ஓகே. இப்போ நல்லா சூடாகி கொஞ்சம் திக்காக வருது பார்த்தீங்களா? இந்த சைடில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். ஆட் சுகர் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்குவோம். வாசனைக்கு என்ன பண்றோம்னா ஏலக்காய் சேர்க்கிறோம். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தாலும் அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ண தேவையில்லை. தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கிறேங்க. பட் மேக்ஸிமம் தேவை இருக்காது சரி. ஸோ பார்த்தீங்கன்னா சுகர் சேர்த்தாலும் கொஞ்சம் திக்க ஆரம்பிச்சிச்சு. வெரி குட். திக்காயிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டேஜில் வந்து பிரெட் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ஸோ ஒரு ஜாம் ப்ளஸ் ஜாம் எடுத்துக்கோங்க. பிரெட் ஜாம் வச்சு தனியாக எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானங்க. எதுக்கு இந்த கஷ்டப்பட்டு ஸ்பூனு இருக்கட்டும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஜாமை வந்து அப்படி நல்லா அப்ளை பண்ணி விடணும். ஓகே. இந்த பிரெட்ல இன்னும் அப்ளை பண்ணி விடணும். அப்படி இந்த இதுக்குள்ள வச்சுருங்க, பவுல் வச்சிடலாமா? சரி. எத்தனை பிரெட் இந்த மாதிரி எடுத்துக்க போறீங்க நீங்க? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரெட் எடுத்துக்கலாம். எதுக்கு 2 ட்ரைஃபிள் சேர்ப்பீங்களா? இல்லைண்ணா, ஒரு ட்ரைஃபிள்ல நம்ம லேயர் வைக்கணும் இல்லையா? ஒன்று கீழே வரணும், அடுத்து மேலே ஒரு லேயர் வரணும். கஸ்டர்ட் இந்த சாஸ் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒன்று வரும். ஃபென்டாஸ்டிக். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த பவுல் எடுத்துங்க. ஓகே. பவுல் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் லைட்டாக போட்டு விடுங்க. இதில் போட்டுருவா? பவுல்லையா? இந்த மேலே போட்டுவிடுங்க. ஓகே. இங்கே கொஞ்சம் போட்டுவிடுங்க. ஸோ பைனாப்பிள் கொஞ்சம் போடுங்க. பனானா இருக்கு, கிரேப்ஸ் அப்படியே போட்டுருவா? போடுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா அது பனானா. சாஸை ஊற்றிடுவோம் சரி கம்ப்ளீட்டாக மேலே. ஸோ சாஸை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வைப்போம் நம்ம. ஓகே. ஊற்றிட்டு அதுக்கு மேலே சாஸ் ஊற்றிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியதான். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அவ்வளோதானா? பேக்கிங்லாம் கிடையாதா? பேக்கிங்லாம் கிடையாது. இன்னும் நீங்கள் கொடுத்த பில்டப்ல நான் பெரிய பேக்கிங் அது இதுன்னு சொல்லி பேத்தி விட்டேன். அது கொஞ்சம் திக் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அதை ஜஸ்ட் ஒரு திக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் என்ன பண்ணலாம் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான். இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு சில்டா சர்வ் பண்ணா இந்த ட்ரைஃபிள் ரெடி. இது மாதிரி இன்னொரு லேயர் ட்ரைஃபிள். ஓகே. அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் சுகரே மேலே என்னன்னா அப்படியே போட்டு விடுவோம். சுகர் இப்போ போட போகிறோமா? இந்தாங்க கொஞ்சம் சர்க்கரையை சிறிதளவு தூவி இதை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃப்ரூட் ரைஃபிள் எப்படி செய்யணுங்கிறதுக்கான ரீகேப். ஃப்ரூட் ரைஃபிள் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவு பால் ஊற்றிக்கோங்க. இந்த பால் சூடான உடனே கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜாம் அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ ஜாம் அப்ளை பண்ண பிரெட்டை பவுலில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைங்க. அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள், பைனாப்பிள், கிரேப்ஸ் அது கூட கொஞ்சம் வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பாலுடைய சாஸை கொஞ்சம் மேலே ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ஜாம் பிரெட்ல அப்ளை பண்ணி வச்சிருக்கிற அந்த ஸ்லைஸையும் மேலே வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கரையும் மேலே தூவிக்கோங்க. இந்த பவுலை ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ஃப்ரூட் ரைஃபிள் ரெடி. இந்த ஃப்ரூட் ரைஃபிள் ரெடி ஆயிடுச்சு இல்லை செஃப்? இதை டேஸ்ட் பண்ண வேண்டியதானே? டேஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு பிடிச்சமான இந்த கிரேப்ஸ் இந்த ஃப்ரூட் ரைஃபிளோட எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோல்டாக இருக்கும் சரி, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டாக இருக்கும். இந்த பால் சாசம் பிரெட் நல்லா ஊறி இருக்கு. எக்ஸலண்டான ஒரு டேஸ்ட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ செஃப். ரொம்ப நன்றி. இன்னைக்கு மாத்தியத்தில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்வீட் ரெசிபிங்க. ஆப்பிள் ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆப்பிள் ஜிலேபிக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம், பால், மைதா மாவு, அரிசி மாவு, முந்திரி, ஏலக்காய், ஆப்பிள், சர்க்கரை.
என்ன வியூவர்ஸ், ஆப்பிள் ஜிலேபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் ரெடியா இருக்கு. எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் தான். ஆப்பிள் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரை. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அடுப்பேற்றிக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன், கொஞ்சம் வாட்டர், அதில் சுகர் நல்லா டிசால்வ் ஆகணும். இதிலே கொஞ்சம் ஏலக்காய். சுகர் நல்லா டிசால்வ் ஆகட்டும் ஏலக்காவோட. மீன்வைல் இன்னொரு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். மீன்வைல் ஒரு போல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மைதா மாவு, இப்போ அதை வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். டிப் பண்ணுற அளவுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஸோ டிப்பிங்க்கு தேவையான அரிசி மாவு, மைதா மாவு நல்லா டிப்பிங் தேவையான அளவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் பால் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த சுகர் பாகில் நம்ம இந்த பால் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிப்போம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது இப்போ ஹை பர்னில் வச்சிடலாம் இந்த சுகர் பாகை. அண்ட் மீன்வைல் அடுப்பில் எண்ணெய் வந்து சூடாகிட்டே இருக்குது. இப்போ ஆப்பிள் ஜிலேபிக்கு வேண்டிய ஆப்பிள் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு ஜிலேபி எப்படி இருக்குமோ அந்த சைஸ்க்கு ஆப்பிளை இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆப்பிளை இல்லை மைதா மாவு, அரிசி மாவு பேட்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். ஆப்பிளில் வந்து அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நான் மைதா மாவுலையும் அரிசி மாவுலையும் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ அந்த பாகம் வந்து நல்லா திக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை திருப்பி போட்டுடலாம். ஓரளவுக்கு வந்து அந்த மைதா மாவும் அரிசி மாவும் நல்லா கிறிஸ்பியாக வந்தால் போதும். உள்ளே வந்து ஆப்பிள் வந்து ரொம்ப வேக விடக்கூடாது, குழஞ்சிடும். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலே இறங்கிடும், ஆப்பிளில் இருக்காது. உங்களுக்கு ஜிலேபி மாதிரி எதாவது கலர்ஸ் வேணும்னா நம்ம அரிசி மாவு மைதா மாவு பேட்டர் பண்ணுறோம்ல டிப்பிங்க்கு, அதில் வந்து நீங்கள் வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ ஆர் ரெட் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது வெந்தது போதும், எடுத்துடலாம். ஸோ இது மேலே நம்ம சுகர் பாகு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த மோல்டு வந்து நம்ம மேலே ஊற்றிக்கலாம். அண்ட் கேஷ்யூ வந்து டெக்கரேஷனுக்கு. ஸோ நம்மளுடைய ஆப்பிள் ஜிலேபி இப்போ ரெடி ஆயாச்சு. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஆப்பிள் ஜிலேபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்பேற்றிக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன் வைங்க, தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டிசால்வ் ஆகும்போது கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மீன்வேல் இன்னொரு அடுப்பு ஏற்றிக்கோங்க. ஒரு கடாய் வைங்க, டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு, மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேட்டர் பண்ணிக்கோங்க. இங்கே சுகர் நல்லா டிசால்வ் ஆனதும் மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது பாகு மாதிரி திக்காக ஃபார்ம் ஆகட்டும். மீன்வைல் பவுல் எடுத்துட்டு அந்த பேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஆப்பிள் எடுத்துட்டு சென்டர் பகுதி கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை அதில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க. டீப் ஃப்ரை பண்ண ஆப்பிளை ஒரு பவுலில் சர்வ் பண்ணுங்கள். அந்த பாகு அது மேலே ஊற்றிட்டு அது மேலே கேஷ்யூ வச்சு டெக்கரேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆப்பிள் ஜிலேபி ரெடி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு மாற்றி யோசியில் ஆப்பிள் ஜிலேபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ட்ரை இல்லையா? கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆப்பிள் இருந்தால் இந்த ஜிலேபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மாற்றி யோசியில் நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, this is Kirtana saying bye bye.
நம்ம ஊர் சமையல்ல காஞ்சிபுரத்துல ஒரு வித்தியாசமான சமையல் செய்யறதுக்காக நீல கலர் சாரி போட்டுட்டு அப்படியே பொம்மை மாதிரி ஸ்டிஃப் பண்ணிக்கிறாங்களா, அந்த கலர் சமைக்க போறாங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேருமா? தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அம்மா, என்ன சமைக்க போறீங்க? கரைச்சி வார்த்தது. ஓகே, தேவையான பொருட்கள்லாம் பாத்துருவோமா? முந்திரி, மைதா, எண்ணெய், ரவை, ஏலக்காய், சோடா மாவு, உப்பு, சர்க்கரை தூள். சரி, ஃபர்ஸ்ட் என்ன தேவை உங்களுக்கு? ஒரு பவுல். இந்தாங்கக்கா. ஸோ பவுல் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கரண்டி. இந்த கரண்டி ஓகேவா? இல்ல இந்த கரண்டி இந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மைதா மாவு. இந்தாங்க. ஸோ மைதா மாவு எவ்வளவு போடணும் இப்போ இதுல? இல்ல இது எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு கப் மைதா மாவு. அதுக்கு எதுக்கு கரண்டி அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியதானே? இல்ல மெஷர்மென்ட்காக வச்சோம். ஏதோ லாஸ்ட்ல கொஞ்சம் வெஸ்டிங்ல இது என்ன கணக்கு? ஃபுல்லா கொட்டிட கூடாதுன்றதுக்காக கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்காக. சாஸ்திரம் சம்பிரதாயம் ரொம்ப சாஸ்திரம் பாப்பீங்க. சாஸ்திரம் பாப்பீங்க. சரி, எதுக்காக வளையல் போட்டு சமைக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? சுமங்கலி பெண்கள் கண்டிப்பா வளையல் கையில இருக்கணும். அது ஓகே, அது சுமங்கலி பெண்கள் வளையல் கையில இருக்கணுங்கிறது நார்மலான ஒரு விஷயம். கல்யாணம் பொண்ணு கூட தான் வளையல் போட்டுக்கிறாங்க. எதுக்காக வளையல் போடுறாங்க? வளையல் எந்த டைம்ல முக்கியமா போடணும் தெரியல. அதுக்கு ஒரு பெரிய சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன். இப்ப மைதா மாவு போட்டுருக்கோம். அடுத்து ரவை தாங்க. சோ உங்களுடைய ஃபேமிலியை பத்தி சொல்லுங்கக்கா. என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுடைய கணவர்? கணவர் என்ஜினியரா இருக்காங்க. எனக்கு 3 பசங்க இருக்காங்க. 3 பெரிய பையன். 3 பெரிய பையனா? 3 பையன் இருக்காங்க. 3 பசங்க இருக்காங்க. ஓகே. ஒரு பெரிய பையன். பையன் பிடெக் முடிச்சுட்டு அவன் வேலை செய்யறான். சரி. ரெண்டாவது பையன் கேட்டரிங் முடிச்சுட்டு அவனும் வேலை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஓகே. மூணாவது பையன் டிப்ளமா படிச்சிட்டு இருக்காரு. அடுத்து சர்க்கரை. இதா? ஏன்னா சர்க்கரை ஒயிட் கலர்ல எப்படி இருக்கு? சர்க்கரை பொடிச்சு வச்சுக்கினா கொஞ்சம் ஈஸியா மிக்ஸ் ஆகும்ன்றதுக்காக மிக்ஸில போட்டு வச்சிருக்கோம். பட் அளவு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாது? போட்டுக்கலாம். போதும். அதாவது இது போதுமா? ஒரு 1/4 கிலோ சர்க்கரை கொட்டிருப்பீங்களா? இல்ல. எவ்வளவு இருக்கும் அது? இது மைதா 1 கப்னா அதுல ரவை ஒரு 2 ஸ்பூன் ரவை, சர்க்கரை மைதா அளவுல பாதி அளவு சர்க்கரை. அப்பனா அரை கப் சர்க்கரை பொடியா பண்ணா அந்த அரை கப் இல்லையா? அப்படியே அந்த பியூரான ராவான சர்க்கரை இல்லாம அதை மிக்சியில போட்டு நல்லா பவுடர் மாதிரி ஆக்கி அது ஒரு அரை கப் மைதாக்கு. ஓகே. நெக்ஸ்ட் முந்திரி. ஓகே. இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கீங்களா உங்க வீட்ல? நிறைய வாட்டி. இது என்னது கரைச்சி வார்த்ததுன்னு எந்த ஊர்ல? ட்ரெடிஷனல். நாங்க பூஜை பண்றச்சு பூவாடை வச்சு படைக்கிறதுக்கு இது கண்டிப்பா செஞ்சு வைக்கணும். ஓகே. சோ இதுல முந்திரி பருப்பும் போட்டோம். அடுத்து சால்ட். உப்பு சேர்க்க போறோமா? பிஞ்ச் ஆஃப் சால்ட். உங்களுடைய ஹாபிஸ்லாம் சொல்லுங்கம்மா. என்னோட ஹாபிஸ் நிறைய பூஜை தான். நிறைய பூஜையிலு புனஸ்காரலு அதுதான் இல்ல? பூஜை. அடுத்து வாட்சிங் டிவி. ஓகே. அப்புறம் மியூசிக். அதுலயும் ட்ரெடிஷனல் சாமி பாட்டு நிறைய கேட்பேன். அப்படியே. அப்போ ஒரு நல்ல ஒரு மூடான ஒரு இப்போ ரீசெண்டா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி ஆடி மாசம் நினைக்கிறேன். எத்தனை மாசத்துக்கு முன்னாடி ஞாபகம் இல்லை டக்குன்னு. ஒரு அம்மன் பாட்டு பாடுங்களேன். ஸ்லோகம் மாதிரி வரும். ஸ்லோகம் மாதிரியா? சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மங்களே மங்களாதாரே மாங்கல்ய மங்களப்பிரதே மங்களார்த்த மங்களேசி மாங்கல்யம் தேஹிமே சதா சுபம் பவது கல்யாணி ஆயுராரோக்கிய சம்பதாம் மமச்சத்ரு விநாசய தீபஜோதி நமோஸ்துதே. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு டங் ட்விஸ்டர் மாதிரி இருந்துச்சு. அப்படியே வேர்ட்ஸ் எல்லாம் ஜம்பிள் பண்ணி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. ரெகுலரா இது ரெகுலரா. சோ என்ன அர்த்தம் இதுக்கு? அதெல்லாம் தெரியாது. அர்த்தம் இல்ல. அந்த மங்களே மங்களாதாரே அந்த லைன்ஸ் சொன்னா மாங்கல்ய பாக்கியம் நல்லா இருக்கும், வீட்டுக்காரர் நல்லா இருப்பாங்கன்னு. வீட்டுக்காரருக்கு எதுவும் ஆகாது. அவர் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக பல குடும்பங்களோட ஒரே குடும்பத்துடன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மந்திரம்லாம் பாடி வீட்டுக்காரர் புஷ்டி பண்ணி வைக்கிறீங்க. அப்படிதானக்கா? வெரி குட். சோ இந்த வளையல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னா இல்லையா? வளையல் ஏன் சமைக்கிறப்ப போடணும், பரிமாறப்ப போடணும்னா, அதாவது இப்ப நீங்க வளையல் போடாம யாருக்காவது பரிமாறினீங்கனாலோ சமைச்சிங்கனாலோ அவங்களுக்கு பாவம் சேரும் சாப்பிட்றவங்களுக்கு. இது ஒரு ஐதீகம் இருக்கு. இது ஏதோ ஒரு புராணத்துல இருக்கு. சோ நீங்க அதனாலதான் வளையல் போட்டுட்டு சமைக்கிறதோ சாப்பிட்றதோ இது ஒரு பிலீஃப். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? வர்ம பாயிண்ட்ஸ், அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கு இல்லையா? ஸோ லேடிஸ்க்கு இந்த வளையல் போடுறது அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ல கேட்ச் பண்ணும். அதுக்காகவும் ஒரு சயின்டிபிக் ரீசன். ஓகேவா? ஓகே. இதுக்காக 100 ரூபாய் ஃபீஸ் கொடுக்கணும்.
கம்பல் மூக்குத்தி போடுறதும் வந்து அந்த அக்குபஞ்சர் தான். நம்ம காது புடிச்சிட்டு உட்கார்றது, மண்டையில போடுறது அது எல்லாமே அந்த அக்குபஞ்சர் தான். மண்டையில கொட்டணும், எப்படி கொட்டணும், ஓங்கி கொட்டக்கூடாது. ஓகேக்கா, எல்லாத்தையும் போட்டாச்சு. விளக்கங்கள்லாம் பயங்கரமா கொடுத்து அமேசிங்கா நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, பாட்டுலாம் ஸ்லோகம்லாம் சொன்னீங்க, நானும் விளக்கம்லாம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சோடா மாவு போடணும். இன்னும் போடுங்க. போடவா? எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் ஃபைன். தெரியும்ல அந்த விஷயம் உங்களுக்கு. நீங்க வேற கையில காதுல எக்கச்சக்கமா மாட்டிருக்கீங்க. சரி ஓகே, பிடிங்க. சரி, உங்களுடைய கணவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? அவங்களோட எல்லாமே பிடிக்கும். நான் என்ன பண்ணாலும் என்ன சமைச்சாலும் நல்லா இருக்குன்னு போய் சொல்லுவாரு. இல்ல அவங்க சாப்பாட்டு பிரியர் தான். நான் என்ன சமைச்சாலும் நல்லா இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. ஓகே, என்ன பண்ணாலுமே பிடிக்கும். டமால் டிமில் 2 அடி அடிச்சா கூட அதெல்லாம் அடிக்க மாட்டீங்க. அதுக்கே இவ்வளவு வைக்கப்படுறீங்க. அப்படியே ஒரு ஜூம் ஷாட், ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சேன்னு வச்சுங்களேன், தெரிஞ்சிருக்கும். இந்த 16 வயது நிலையில ஸ்ரீதேவி அந்த டாக்டரை பார்த்து வைக்கப்படுவாங்களா, இப்படி அந்த மாதிரியான ஒரு வெக்கத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தேன். அடுத்து ஏலக்காய். ஓகே, அதுக்கு என் கரண்டில தட்டி விடுறீங்க. போதுமா? எவ்வளவு? அது ஜஸ்ட் ஒரு பிஞ்ச். ஒரு பிஞ்ச் போட்டேன். ஏலக்காய் தூள். அடுத்து தண்ணி. ஸ்ட்ரைட் அவே இந்தாங்க. தண்ணி மட்டும் நீங்களே ஊத்திடுங்க. நான் நிறைய ஊத்தி அதை வந்து கஞ்சாக்கிற போறேன். ஸோ பார்த்து அது என்ன மாதிரியான பதத்தில் வரும்? இப்போ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கெட்டியாக வரும். அப்புறம் தண்ணி வேணும்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. இது எப்படி இருக்கும்? அது வடை மாதிரி இருக்குமா, அதிரசம் மாதிரி இருக்குமா, இல்லாட்டி வந்து பக்கோடா மாதிரி இருக்குமா? ஷேப் வடை ஷேப்ல வரும். டேஸ்ட் அதிரசம் டேஸ்ட்ல இருக்கும். அடாடா, சூப்பர்ல. வடை ஷேப்ல இருக்குமா, ஆனா அதிரசம் மாதிரி. சரி, வடை ஷேப்ல அதிரசம் டேஸ்ட்ல, ரெண்டோடைய காம்பினேஷன் இல்ல? ஆமா. ஏன் இது கையில பேசுறதா ஈஸியா பேசலாமே? இல்ல, இது கரண்டி போட்டு தான் பண்ணு. வை சோ இல்ல, ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? இல்ல ரீசன்லாம் எதுவும் கிடையாது. அதுக்காக அதே கையை வச்சிட்டேன்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடும். அப்படியா? அதனால வந்து சரி நம்ம கரண்டிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். சரி. தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இது என்ன இடம்? இது வந்து ஐயன்பேட்டை ஊரு கந்தப்பார் தெருன்னு சொல்லுவாங்க. கந்தப்பார் தெரு. இங்க சுத்தி பாக்குற விஷயங்கள் இல்லாட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? எங்க தெரு கோயில் கந்தப்பார் சுவாமியே ரொம்ப விசேஷமானவர். கந்த சஷ்டி விழா கந்தப்பார் முருகர் கந்தப்பார். கந்த சஷ்டி விழா ரொம்ப விசேஷமானது. என்ன பண்ணுவாங்க அந்த கந்த சஷ்டி விழா? சுரசம்ஹாரம். ஓகே. ஆமா விரதெல்லாம் கூட இருப்பாங்க. இந்த காவடி எல்லாம் தூக்குவாங்க. சூரசம்ஹாரம் மறுநாள் காவடி, பால் காவடி இங்கேயே பண்ணுவாங்களா? அதெல்லாம் இங்கேயே பண்ணுவாங்க. அப்ப தெருலாம் வந்து ஃபுல்லா லைட் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணிடுவாங்கல்ல. வெரி குட். சோ இது ரெடி ஆச்சா? தண்ணி இன்னும் கொஞ்சம். கிட்டத்தட்ட ஒரு அல்வா மாதிரி இருக்கு இப்பயே பாக்குறதுக்கு. போதுமா? இப்பயே சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். அப்படியா? எதுவுமே சமைக்கவே இல்லையே. இதுல வந்து சாப்பிடக்கூடியது 2 தான். ஒண்ணு முந்திரி, இன்னொன்னு சக்கரை. மைதா மாவு ராவா இருக்கு, ரவை ராவா இருக்கு. அது ராவா இருந்தாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும். என்ன வச்சு ஏதாவது டெஸ்டிங் ஏதாவது பண்றீங்களா? இல்ல நிஜமா சாப்பிட்டா நல்லா இருக்கும். பசங்க எல்லாம் சும்மா சாதாரண நாள்ல ஏதாவது பண்ணோம்னா எடுத்து சாப்பிட்டுருவாங்க. பசங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் நம்ம வேலை பண்ணிக்கிட்டு திருப்பி இன்னொரு தடவை செய்ய வேண்டியதாயிடும். போதுமா அது மிக்ஸ் பண்ணது? இல்ல, இன்னும் கொஞ்சம் தண்ணி. இன்னும் தண்ணி வேணுமா? போதும். ஓகே. ரெடி ஆயிடுச்சாக்கா? ரெடி ஆயிடுச்சு. பெர்ஃபெக்ட். இப்போ என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட்? வாணலி எடுத்து வைக்கணும். வாணலி எடுத்து எங்க வைக்கணும்? ஸ்டவ் மேல. ஸ்டவ்ல வைக்கணுமா? அதுக்கு முன்னாடி அடுப்புல பத்த வைக்க வேணாமா? அடுப்பு பத்த வச்சுட்டு வாணலி எடுத்து வைக்கணும். என்ன இவ்வளவு அமைதியா பேசுறீங்களே? அநியாயத்துக்கு இப்படிதான் பேசுவீங்களா எப்பயுமே? இல்ல இன்னைக்கு எங்களுக்காக பிரத்யேகமாக உங்களுடைய வாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டீங்களா? இல்ல, என்னோட சவுண்டா தான் இருக்கும் வாய்ஸ். இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு. அதனாலதான் டென்ஷன். சொல்லுங்க, என்ன பார்த்தா டென்ஷனா இருக்கு. என்ன இருக்கு? நீங்க சமைக்கிறீங்க, நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையோ பொய்யோ அததான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையுமே எல்லாரும் சமைக்கிறது நல்லா தான் இருக்கு. நான் சும்மா சொன்னேன். அடுத்து ஆயில் எடுத்து இந்தாங்க. ஓகே. சோ டீப் ஃப்ரை பண்ண போறோம். ஆமா, டீப் ஃப்ரை. எடுத்து கொடுக்குமா? என்ன காயணும், காஞ்சி கொஞ்ச நேரம் காயணும். எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். என்ன காயற டைம் தானே? இல்ல இன்னும் லேட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 10 மினிட்ஸ்ல என்ன காயுமா? ஓ சரி, அது ஸ்பெஷல். என்ன 10 மினிட்ஸ் ஆகும்போது காயுது. அது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்க போறோம். என்ன எப்படி காயுது?
என்ன காஞ்சிருச்சு இல்ல? காஞ்சிருச்சு. அடுத்து இப்ப நம்ம வடை மாதிரி தட்டி போட போறோம். இல்ல அப்படியே எடுத்து விட வேண்டியது. அப்படியா? ஆனா பாக்க வடை மாதிரி இருக்கும், டேஸ்ட் வந்து அதிர்ஷ்டமா இருக்கும்னு சொன்னீங்களே, அதனால நான் என்ன நினைச்சேன்னா வடை மாதிரி இருக்குமோ தட்டுவீங்களோ அப்படின்னு நினைச்சேன். நீங்க இந்த காரைக்குடி பக்கம் எல்லாம் போயிருக்கீங்களா? அவங்களுடைய கந்தரப்பம் கூட இதே மாதிரிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. கந்தரப்பம் பணியாரம் அது கூட இந்த மாதிரிதான் இருக்கும்ல கிட்டத்தட்ட. ஆனா இது வந்து கரைச்சி வார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல வந்து காஞ்சிபுரம்ல. ஓகே, அண்ட் இது வந்து பொரிச்சு எடுத்து நான் இதை டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் எ ரீகேப். கரைச்சி வார்த்தது செய்ய ஒரு பவுல்ல மைதா மாவு, ரவை, பொடித்த சர்க்கரை, முந்திரி, உப்பு, சோடா மாவு, ஏலக்காய் தூள், தண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊத்தி இந்த கலவைய அப்படியே போட்டு வார்த்து எடுத்து சர்வ் பண்ணா கரைச்சி வார்த்தது ரெடி. இப்ப இந்த கரைச்சி வார்த்தது ரெடி ஆயிடுச்சு இல்லக்கா? ரெடி ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கரைச்சி வார்த்ததை சாப்பிடறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கேம் வைப்பேன், சரியா? அந்த கேம்ல நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றத நான் செய்வேன். சப்போஸ் நீங்க வின் பண்ணலன்னா நான் என்ன சொன்னாலும் நீங்க செய்யணும், ஓகேவா? எதுவுமே நீங்க ஒரு பாட்டு பாடிடுவீங்க, பட் இருந்தாலும் இந்த கேம் என்னன்னா தொடர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஆப்போசிட்டான பதில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் என்னன்னு கேட்டா வேற ஏதாவது சொல்லணும், அதாவது கரெக்டா என் பேர் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லக்கூடாது. புரியுதா கேம்? கேடுமா? ரெடியா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இருங்க, டைமிங் மிஷின் ஒன்று வச்சிருக்கோம் நாங்க. அந்த மிஷின் வந்து கிளாக் கேக் அப்படி பண்ணுச்சு. ரெடியா? ஸ்டார்ட். உங்க பேரு? என் கணவர் பெயர் மணி. சரி, இது எப்படி சுட்டீங்க? என் தங்கச்சி சொன்னா. ரெண்டாவது கேள்விக்கே சரி, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். இது ட்ரையல்ஸ், ஓகேவா? இப்ப ரியலா போலாம். சரி, இந்த வீடு எங்க இருக்கு? என்னங்க தப்பான ஒரு பதில் சொல்லு. சரி, தோத்துட்டீங்க. சரி, ஓகே. நம்ம வந்து சாப்பிடுறோம், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஆர்வத்தோட பார்த்துட்டு. முந்திரி எல்லாம் கொட்டிட்டேன்னு நினைக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. கடைசியில சாப்பிடுறேன், ஓகேவா? இது வந்து அதிரசம் மாதிரி டேஸ்ட் இருக்க போகிறது. ஷேப் வடை மாதிரி இருக்கு, டேஸ்ட் அதிரசம் மாதிரி இருக்குங்களா? எக்ஸாக்ட்டா சொன்னது. பட் நான் சக்கரை அதிகமா இருக்குமோன்னு நினைச்சா சக்கரை கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம சக்கரை இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்ல பயந்துட்டேன், நீங்க அள்ளி கொட்டிட்டீங்களா? நிறைய சொல்லவே நிறுத்திட்டேன் நான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கலாம். பட் நீங்க கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா, நன்றி. ரொம்ப அமைதியாகவும் இனிமையாகவும் பேசுனீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடுப்பி சாறு. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊர் ரசம் தான். பட் கர்நாடகால எப்படி பண்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நெய், கடுகு, சீரகம், தக்காளி, புளிக்கரைசல், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, கொத்தமல்லி, தேங்காய் துருவல், வெல்லம், வேக வைத்த தோரம்பருப்பு. சரி, உடுப்பி சாறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு நெய் கொஞ்சமா போட்டுங்க. நெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு தாளிக்கிறேன். இதோட சீரகத்தூளையும் போட்டு நல்லா வெடிக்கட்டும். ஒரு நிமிஷத்துல ரசம் பண்ணலாம். நம்ம வெறும் மிளகு சீரகத்தை வச்சு ஜுரமா இருக்கிறது நம்மளால மிளகு சாப்பிடு சீரகம் சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. புளிக்கரைசலை கொஞ்சமா புளிக்கரைசலை வச்சுட்டு மிளகு சீரகத்தை பொடி பண்ணி அந்த புளிக்கரைசல் கொதிச்ச உடனே உப்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி தாளிச்சேன்னா ரசம் ரெடி ஆயிடும். பட் அதே மாதிரி டெய்லி சாப்பிட முடியாது. ரசத்துலேயே விதவிதமாக சாப்பிட்டாதான். ரசத்துல மட்டும்தான் நிறைய வெரைட்டி இருக்கு. நல்லா கடுகு வெடிச்சுடுத்து தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு ஒரு பெரட்டிடலாம். கொஞ்சமா புளிக்கரைசல், கொஞ்சம் ஜலம்
நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்புறம் கொஞ்சம் உப்பு. அப்புறம் அவ வந்து தேங்காவும் வெல்லமும் கன்னடக்கார எல்லாத்தையும் சேர்த்துப்பா. ஆனா அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். தேங்காய் போட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா தக்காளி எல்லாம் வெந்துருக்கு. ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் வெல்லம். ஏன்னா வந்து மிளகுத்தூளும் போட்டிருக்கோம், மிளகாயும் போட்டிருக்கோம். நம்மளால காரம் அந்த அளவு தாங்க முடியாது. ஸோ வெல்லம் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கொதி வந்த உடனே கடைசியா இந்த வேக வச்ச தோரம்பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுடணும். நல்லா ஒரு கலந்துட்டு இப்போ ஒரு கொதி வரணும். தோரம்பருப்பு கலந்துரும், அதோட அந்த சாறு தோரம்பருப்பு வாசனை வந்து அதோட சேரணுன்றதால தான் ஒரு கொதி வரணும்னு சொல்றது. நம்ம என்னன்னா மிளகு சீரகம்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி போடுவோம். மிளகு தூளா போட்டுடுறேன், சீரகம் நல்லா தாளிச்சுடுறேன். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுத்து. உடுப்பி சாறு ரெடி ஆயிடுத்து. என்னைக்குமே கொத்தமல்லி கொதிக்கரிச்சே போடக்கூடாது. கடைசியா கொதிச்சு அடுப்பை விட்டு இறக்கரிச்சே கொத்தமல்லி போடுங்கோ. அதோட வாசனை என்னைக்குமே நிற்கும், அதோட சத்தும் அப்படியே இருக்கும். ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லது கொத்தமல்லி. சரி, இன்னைக்கு சுவையான உடுப்பி சாறு பார்த்தோம். இது எப்படி பண்றதுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சிருந்து கடாயை வச்சுட்டு நெய் குத்தி கடுகு தாளிச்சு, கடுகு நல்லா தாளிச்ச உடனே சீரகம் போட்டு, சீரகம் நல்லா தாளிச்ச உடனே தக்காளியை போட்டு ஒரு பெரட்டிட்டு பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் போட்டு புளிக்கரைசலை கொஞ்சமா விட்டுட்டு, அப்புறம் ஜலம் கொஞ்சம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் உப்பை போட்டு ஒரு பெரட்டி ஒரு கொதி வந்த உடனே தேங்காய் துருவலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெல்லத்தை போட்டு இன்னும் நல்லா ஒரு கொதி வந்த உடனே கடைசியா தோரம்பருப்பை போட்டு நல்லா பொங்குற மாதிரி ஒரு கொதி வந்த உடனே இறக்கி வச்சுட்டு கார்னிஷ்க்கு கொத்தமல்லியை போட்டேன்னா சுவையான உடுப்பி சாறு ரெடி ஆயிடும். இன்னைக்கு சுவையான உடுப்பி சாறு பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் அஞ்சரிப்பட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா பாரம்பரிய சமையல்ல பரிமளா மாமியின் வணக்கம். அந்த பெரியவர் நம்ம எல்லாரையுமே வியக்க வச்சார் இல்லையா? அவருடைய மெமரி பவர், அவருடைய கண்களுடைய கூர்மை, இது எல்லாமே வந்து சந்தோஷமா இருந்துச்சு. அவரை பாக்குறதுக்கு வந்து ஒரு சாண்டா கிளாஸ் அப்படி மாதிரி தான் அந்த க்ளோஸ் அப் பார்த்தா தெரிஞ்சுக்கும். அந்த காத்தடிக்கிறதுக்கு அவர் பியர்டு எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பான விஷயம், இப்ப புதுசா வெள்ளி தேர் இந்த கோவிலுக்கு செஞ்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, this is Srini saying bye to you all. இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. ரஞ்சித் நூடல்ஸ் இடியாப்பம், சீடமுறுக்கு அவல் பொரி,